வணக்கம். இரவின் மடியில் வேலூர் விக்னேஸ்வரன். ஒரு சின்ன கண்டென்ட்டோட இன்றைக்கி செக்மெண்ட்டை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர், அந்த நண்பரோட தோழியோட அப்பா தவறிட்டார். ஸோ அதுக்காக அந்த நண்பர் யதார்த்தமாக போயிருக்கார். அப்படி போயிருக்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவரும் கண்ணீர் விட்டு எழுந்திருக்கார். ஒரு நண்பரினுடைய தந்தை இறந்துட்டதுனால, ஒரு தோழியினுடைய தந்தை இறந்துட்டதுனால ஸோ கண்ணீர் விட்டு இழந்திருக்கார். இது என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜுக்கு, இன்றைக்கி இருக்கிற கலிகாலத்துக்கு அவர் அங்கேருந்து வந்துட்டார். ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அந்த தோழிக்கிட்ட மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நாங்கள் திருப்பி ஒரு அந்த அந்த 16வது நாள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இதுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக கலந்துங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு வருது. அப்படி அழைப்பு வரும்பொழுது அந்த தோழி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்பா தவறிட்டும் போது வந்தப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஆண் கண்ணீர் விட்டு அழுந்ததுனால ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தியான்னு கேள்வி அங்கே வருது. அவனை பற்றி அவங்களுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நான் என்ன அந்த மாதிரி ஆளா அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. இது சமீபத்தில் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி அந்த நண்பர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்ட்டு. இது எதுக்கு சொல்ல வந்தார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஆண்கள் அழுகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க தான் அழுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அவருக்கு நான் நார்மலான ஒரு விஷயத்தையும், ஆறுதலான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ இந்த உங்களுக்கு நான் எதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வும், என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கண்டென்ட்டை நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதற்கான இது கரெக்டான ஒரு விஷயமா, ஒரு ஒரு துக்க நிகழ்ச்சியில் ஆண்கள் அழக்கூடாதுன்றது ஒரு ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் கூட, அழுந்தவங்களுக்கு எப்படி ஒரு பெயர் கிடைக்குது அப்படிங்கிறது, எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும், எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கண்டென்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட்டுக்கு உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எதிர்பார்க்குறேன். நன்றிகள்.